ஹரே கிருஷ்ணா. 5வது வீடியோவில் இனிப்பு கொழுக்கட்டையை பார்த்தோம். இப்போ அடுத்தது பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருள்களை இப்போ பார்க்கலாம். 1 கப் பொடிச்ச வெல்லம், 7 ஏலக்காய், 1 கப் தேங்காய், 1 ஸ்பூன் எள்ளு, சிறிதளவு உப்பு, தேவையான 1 கப் பொட்டுக்கடலை, 1 கப்பு கெட்டி அவுள், சிகப்பு அவுள், இது பச்சரிசி ஒரு அளவுக்கு, கடலெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தேவைக்கேற்ப. இந்த நம்ம பூர்ண கொழுக்கட்டை இலையில வச்சு ஆவியில் வேக வைக்க போகிறோம். அது இலை பிரியாமல் இருக்க ஒரு குச்சி வைக்கிறோம். அடுத்தது நம்ம எப்படி பூர்ண கொழுக்கட்டை செய்யறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம தண்ணியை இந்த அளவுக்கு எடுத்து கொதிக்க வைக்கணும். இது கொதிக்கிறதுனா பபுள்ஸ் வரணும், லைட்டான சூடு இருக்கக்கூடாது. இப்போ அதுக்குள்ள இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கொழுக்கட்டைக்கு உண்டான மாவு ரெடி பண்ணிப்போம். இப்போ மாவுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கணும், ராக் சால்ட்டு. அடுத்தது ஒட்டாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்திக்கணும். இப்போ மாவுக்கு அந்த தண்ணி கொதிச்சோடனே இது பண்ணும். அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கோம். அடுத்தது தேங்காய் கொஞ்சம் 1 கப் போட்டிருக்கோம். பொட்டுக்கடலை இருந்ததுல அது 1 2 நுணுக்கி அதையும் போடுறோம். அவுள் கொஞ்சம், பொடிச்ச சர்க்கரை, பிடிச்ச வெல்லம் 3 ஸ்பூன்ல இருந்து 4 ஸ்பூன் வரைக்கும். முடிஞ்ச வரைக்கும் இனிப்பு நிறைய சேர்த்துனீங்கன்னா ரொம்ப உமட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சமா இனிப்பு கம்மி பண்ணிக்கலாம். எள்ளு. அதுல தண்ணி கொதிச்சிருச்சு. இப்ப இதுல மாவு லைட்டா இந்துப்பு எண்ணெய் ஊத்திருக்கோம். இப்ப நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் தண்ணி கொதிக்க வச்சிருக்கோம். அந்த கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றணும். ஊற்றி இப்படி கிளறணும். இப்படி கிளறும் போது கட்டி விழுகாம இதை நம்ம இப்படி கிளறிக்கிட்டு இருக்கும் போதே அதுவே நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். நம்ம கிளறும் போது ரொம்ப சூடா இருக்கனால நம்ம கை வச்சு பிசைய முடியல, அதனால கரண்டியில் இப்படி கிளறிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஆறிக்கிச்சு. இப்போ நம்ம கையில் சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். அதே மாதிரி பூரணமும் ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் கொழுக்கட்டை நம்ம ரெடி செய்ய வேண்டியதுதான். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இலையை எப்படி வச்சுக்கணும். இலையில கொஞ்சம் ஆயில் இப்படி தடவிடணும். ஏன்னா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நெய்யோ ஆயிலோ நம்ம விருப்பப்படி எது வேணாலும் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாவு அப்படி உருண்டை மாதிரி எடுத்து இந்த மாதிரி செய்யணும். நம்ம சப்பாத்தியை கட்டையில் தேய்க்கிறோம் இல்லையா, அது மாதிரி நம்ம கையில் இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா இப்படி லேஸ் பருமா இப்படி அமுத்தி அமுத்தி பண்ணிக்கணும். இதில் கேப்லாம் வரக்கூடாது. அப்படி இதாக இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு
நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், சேர்த்திக்கலாம். ஒன்றும் அதில் எந்த தப்பும் கிடையாது. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் மாவு சேர்த்தும் போது ஒரே யூனிஃபார்ம் லேயரில் இருக்கிற மாதிரி பார்க்கணும். நடுவில் ஒரு மாதிரி திட்டு மாதிரி அதான் இருந்ததுன்னா கொஞ்சம் இதே ஒரே சமமாக அப்படி பண்ணிக்கணும். ம் ஓகே. இதை என்ன பண்ணுறோம், நடுவில் பூரணம் வைக்கிறோம். வச்சு இப்படி மடக்கிக்கிறோம். இப்படி மடக்கும் போது இந்த இடமெல்லாம் கேப் இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி இருந்ததுன்னா வெடிச்சிரும். வெடிச்சு பூர்ணங்கள்லாம் வெளியில வந்துடும் நமக்கு டிசைனுக்கு. ஸோ அவங்க க்ரியேட்டிவிட்டி இதில் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இதை வந்து இலைய வந்து, ஏன்னா இது இலையில வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்டாவே இதில் வர்ற அந்த கோடு நரம்புகள் எல்லாம் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தி. அதுக்காக நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நம்ம வந்து இப்படி மடித்து அந்த இதாகாமல் இருக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு ஓகே. இந்த மாதிரி வந்து நம்ம ஒன்றா வந்து ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சு இது பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இட்லி பருப்பு வச்சு இப்படி தண்ணியை ஊற்றி அதுக்கு மேலே தட்டை வச்சு நம்ம கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த இலை மேலே வச்சு இப்படி வச்சு மூடி வச்சிடணும். இது உடம்புக்கு வந்து நல்ல ஹெல்த்தியானது. அந்த இலையினுடைய எசன்ஸ் எல்லாம் அந்த கொழுக்கட்டையிலையும் இறங்கியிருக்கும். நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. ஓகே. இது எவ்வளோ நிமிஷம் வேக வைக்கணும் இந்த இது கொழுக்கட்டை? தண்ணி கொதிச்சிருச்சுன்னா மேல் கொண்டு ஒரு 5 நிமிஷம் தான் இதாயிரும். ஓகே. நல்லா ஏற்கனவே வந்துட்டு ஓவன் மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 5 மினிட்ஸு, இல்லைன்னா வந்துட்டு அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா மினிட்ஸ் வைக்கணும். நம்ம இப்போ கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். கொழுக்கட்டை வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம். இப்போ எடுக்க போகிறோம். ஓகே. இப்போ வெந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்படி பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். வாவ். ஸோ நல்லா அந்த இலையோட வேக வச்ச ஃப்ராக்ரன்ஸ் நல்லா கிடைக்குது மக்களே. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடலாமாவா? ஓகே. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொழுக்கட்டை வெந்திருக்குங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த குச்சி இது பண்ணனதை எடுத்துடுறோம். வா, அப்படியே அந்த இலையை ஓப்பன் பண்ணோன்னே நீங்கள் என்ன நல்லா பாருங்கள், நல்லா ஆவி பறக்க பறக்க வருது. அந்த இலையோட ஃப்ராக்ரன்ஸ் வருது. அது சொன்ன மாதிரி வந்துட்டு அந்த இலையில இருக்கக்கூடிய ஹெல்த்தி கண்டென்ட்ஸ் பூரா வந்து இப்போ நமக்கு வந்துட்டு கொழுக்கட்டையில் வந்துட்டு சாரை இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இலை வந்து சூட்டில் பிரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு வந்துட்டு ஒரு டூத் பிக் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரி இப்படி இருக்குது. ஸோ இது வந்து நல்லா சுட சுட இப்போ வந்துட்டு பரிமாறதுக்கு ரெடியாக இருக்குது. பாருங்க, நல்லா குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும்
நல்லா ஹெல்த்தாக இருக்கும். இதை நீராவியில் வேக வச்சுருக்கிறதுனால ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும். ஓகே, வெரி நைஸ். இதை டேஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ரெசிபி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் பை ஃப்ரம் யூ ஆல். தேங்க்யூ வண்டாலம்மா ஃபார் யுவர் கைண்ட் சப்போர்ட். ஹரே கிருஷ்ணா.